ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நீங்க பார்த்துன்னு இருக்கிறது சூர்யா டெக் சேனல். நான் உங்க சூர்யா. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கலைஞர் டிவி அப்படி இல்லைனா ஓல்டு டிவி அப்படி இல்லைனா எல்இடி டிவியில் எப்படி நம்மளுடைய மொபைல் ஸ்க்ரீனை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துன்னு இருக்கிற மாதிரி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணி வச்சுடுங்க. ஓகே நண்பா, அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பின்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் டிவியில் உங்களுடைய மொபைலை கனெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு டிவைஸ் ஒன்று வாங்கணும். இதோட பேர் பார்த்தீங்களான்னா HDMI to AV. இது பார்த்தீங்களான்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது ரெண்டுத்துலேயுமே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிவைஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தீங்களான்னா ஒரு பக்கம் ஏவி கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. மறுபக்கம் பார்த்தீங்களான்னா HDMI கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சைடில் இந்த மாதிரி சார்ஜர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஏவி கேபிள் வந்து உங்களுடைய ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே கிடைக்கும். அங்கே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த டிவைஸில் வந்து ஒரு பக்கம் நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபக்கத்தை வந்து உங்களுடைய டிவியில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு கேபிள் ஒன்று வாங்கணும். இது பார்த்தீங்களான்னா HDMI to Type C அப்படி இல்லைனா HDMI to USB அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்களான்னா ஆஃப்லைன் ஸ்டோர்லையும் கிடைக்கும், ஆன்லைன் ஸ்டோர்லையும் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அந்த கேபிளே இல்லாமல் ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்களான்னா இந்த மாதிரி குரோம் கேஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வாங்கிட்டு அந்த டிவைஸ்க்குள்ளே கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலை நீங்கள் உங்களுடைய டிவி கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த குரோம் கேஸ்ட்டோட விலை பார்த்தீங்களான்னா அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் கேபிள் வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. இந்த கேபிள் வாங்கிட்டு இந்த டிவைஸில் ஒரு பக்கம் கனெக்ட் பண்ணிவிடுங்க. மறுபக்கத்தை உங்களுடைய மொபைலில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது இந்த டிவைஸ்க்கு வந்து பவர் கொடுக்கணும். பவர் கொடுக்கறதுக்காக உங்களுடைய மொபைல் சார்ஜரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி உங்களுடைய மொபைலை நீங்கள் ஆன் பண்ணிங்களான்னா உங்களுடைய கலைஞர் டிவியில் உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து தெரியும். பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். உங்களுடைய மொபைலில் நீங்கள் என்ன பண்ணாலும் அப்படியே அந்த டிவியில் வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூடியூப் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் உங்களுடைய டிவிலே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எது வேணும்னாலும் உங்களுடைய டிவிலே பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேமு கூட விளையாடிக்கலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே பாய், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.